உக்ரைன் யுத்தம் முடிஞ்ச கையோட எங்க அமெரிக்கா நம்மள கைவிட்டு சீனாவை நோக்கி போயிரும் அப்படிங்கிற பயம் ஐரோப்பா முழுக்க இருக்கு. அந்த பயத்துல இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டா உக்ரைன் யுத்தத்தை நடத்த முடியாது. தலைகீழ இருந்தாலும் நடத்த முடியாது. இருந்தாலும் அச்சுறுத்தல் இருக்கு. ரஷ்யா ஜெயிச்சு விடுவான், ரஷ்யா கிழிச்சு விடுவான் அப்படின்னா அமெரிக்கா இந்த இடத்துல வந்து நிக்கும். அது ஐரோப்பா காசை வாங்கிட்டே வந்து நிக்கிறாங்கலாம் ஐரோப்பிய தலைவர்களுக்கு முக்கியம் கிடையாது. அது ரெண்டாவது விஷயம்தான். காரணம் துணைக்கு அமெரிக்கா நின்றணுமப்பா ரஷ்யாவை எதிர்த்து போராடும்போது அப்படிங்கிற ஒரு மனநிலையில அடுத்த பஞ்சாயத்தை தட்டி விடுறார்கள். இந்த பஞ்சாயத்து எதுக்கு அப்படின்னா எஸ்டோனியால அணு ஆயுதத்தை வைக்கிறது. ரஷ்யா ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. அதாவது ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு அந்த பயக்குள்ள ஆயுத வலிமை கூட்டுறதே ரஷ்யா விரும்பாது. ஆனா அணு ஆயுதம் வச்சீங்க அப்படின்னா அணு ஆயுதம் வைக்கிற எஸ்டோனியா நாட்டை நோக்கி ரஷ்யா அணு ஆயுதம் பாக்கும், பாயும். நிலைமையை பொறுத்து ரஷ்யா முடிவெடுக்கும் அப்படின்ட்டாங்க. ஆனா வைக்கிறதே ஆபத்து தான் உங்களுக்கு, பார்த்துக்க ஜாக்கிரதை. ரஷ்யா அணு ஆயுதத்தை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவான மிரட்டலை சொல்லியிருக்கார்கள். பதிலுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே ரஷ்யா மிகப்பெரிய தப்பு பண்ணிருச்சு. ஏது உக்ரைனுக்குள்ள தொட்டனால நம்பகத்தன்மையே இல்லை. ரஷ்யா என்னைக்கு வேணாலும் எந்த நாட்டுக்குள்ள வேணாலும் புகுந்துரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவுதாமா. சூழ்நிலையை உருவாக்குனது யாரு? அண்ணன் அமெரிக்கா. ஆனா அத வசதியா மறந்துட்டாங்க. ஆனா இப்ப ரஷ்யா தான் அதுக்கு காரணம். அதனால எஸ்டோனியால வலுப்படுத்துறதுல எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கார்கள். இந்த பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒண்ணும் பெருசா மல்லு கட்ட மாட்டார்கள். எஸ்டோனியால வந்து ஜெலன்ஸ்கி மாதிரி ஊழல்வாதிகள் யாரும் இல்லை அப்படின்னு. அதனால எஸ்டோனியா தப்பிக்கிறதுக்கு 1000 வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் எப்படி ஃபின்லாந்து உள்ள போய் நின்னுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்குதோ அதே மாதிரி எஸ்டோனியாவை முழிக்க வச்சிருவோம். இதன் மூலியமா சில ஆதாயம் ஏது ஒரு பரபரப்பை வச்சுக்குவோமே, இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பிய தலைவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை அவர்கள் யுத்தத்துக்கு என்னைக்குமே தயார் தான். அதுலயும் இப்ப கேட்கவே வேணாம். யுத்தத்தினால பல பேக் ஃபயர் இருந்தாலும் அதை ஈஸியா அவர்களால முடிச்சுக்க முடியும். அமெரிக்காவை வச்சே முடிச்சுக்க முடியும். தடைகளை அமெரிக்கா நீக்கிருச்சுன்னா முடிஞ்சுச்சு. எல்லாமே சுமூகமான பாதைக்கு வந்துரும். இம்மீடியட்டா ரஷ்ய பொருளாதாரம் அப்படிங்கிறது சிக்கல்ல இருந்து எந்திரிச்சுக்கும். அடியோட பழுத்துக்குச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. சிக்கல் இருக்கு. ஆமா, யுத்தம் நடக்கும்போது சிக்கல் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்து தெளிவாயிரும். இது ரெண்டுக்கும் நடுவுல அடுத்த உக்ரைனை ஐரோப்பா நாடுகள் தயார்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவா வருது. இது எஸ்டோனியாலயும் இருக்காமா, எல்லா நாட்டிலயும் இருக்காமா, ஏன் மல்லு கட்டிக்கிட்டு நிக்கக்கூடிய ஜெர்மன் பிரான்ஸ்ல கூட ஏலே இந்த பயலுக புதுசா எதுவும் அக்கௌண்ட்டை திறந்துட போறாங்க, நம்ம ஜாக்கிரதையா இருந்து தடுத்து போடணும் அப்படின்னு அங்க உள்ள கட்சிகளே பேசுறார்கள். ஆனா ஊரு ஒண்ணு கூடினா புரணி பேசிதான் ஆவாங்கங்கிற மாதிரி ஐரோப்பிய தலைவர்கள் ஒண்ணு கூடிட்டா ஏதோ ஒரு நாட்டை குறி வச்சு படையெடுக்கிறதுக்கு பேசிக்கிட்டு தான் திரிவார்கள். அது மேக்சிமம் ரஷ்யாவா தான் இருக்கும். அப்படிதான் இப்ப பெரிய அளவுல ஜெர்மன்ல நடந்த கூட்டங்களுக்கு அடுத்து இந்த பேச்சு அடிபடுதே தவிர இவனுங்க நாளைக்கு நைட்டே ஏற்பாடு பண்ணி கொண்டு போக போறது கிடையாது. அப்படியே ஏற்பாடு பண்ணுவோம் ட்ரம்ப் முன்னாடி போய் நின்னா ட்ரம்ப் ஈரானை நோக்கி நான் போறேன்ல, நீ பின்னாடி வருவேல, எவ்வளவு கொண்டு வருவ அப்படின்னு கேட்பாரு. அந்த கேள்விக்கு இவனுங்க கிட்ட பதிலே கிடையாது. அதனால ட்ரம்ப்பை சந்திக்க போறதே கிடையாது. இருந்தாலும் ஐரோப்பால ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதுல மீண்டும் ஒரு பரபரப்பாவே வச்சுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கிறார்கள். ஆனா இந்த ஆட்டம் வந்து ஒரு தக்குரித்தனமான ஆட்டம். காரணம் உக்ரைன் யுத்தம் முடிஞ்ச உடனே பக்காவான டீல்களை பேசி எனர்ஜி டிவிஷனை மீண்டும் அதே சீரான ஒரு லைனுக்குள்ள கொண்டு வர்றதுதான் சமத்து பிள்ளைக்கு அழகு. அதை விட்டுட்டு ஐரோப்பா திரும்ப திரும்ப இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தா ரஷ்யா ஒரே அடியா ஒழிச்சு கட்டிரும். காரணம் தடைகளை நீக்கினதுக்கு அப்புறம் ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் உலகம் பூரா ஸ்மூத்தா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா நான் கத்தார்ல கூட கொடுத்து வாங்குவேன் அப்படின்னா தாராளமா அப்படின்னு சொல்லி கத்தார் இன்னுமே பிரைஸை கூட்டி விட்டுரும். காரணம் என்ன? அங்கேயும் யுத்தங்கள் தயாராகிக்கிட்டு இருக்கு. குறிப்பா யுஏஇ, சவுதி, கத்தார் போன்ற நாடுகள் திருப்பி மல்லு கட்டிக்கிட்டு ஒரு ரேஸ்ல இறங்கும் போது ஐரோப்பாவுக்கு கூடுதல் விலை வச்சுதான் வித்தாக வேண்டிய கட்டாயம். அதனால சிக்கல்கள் கொட்டி கிடக்கு. உக்ரைன் யுத்தம் முடிஞ்ச உடனே அடுத்த யுத்தத்தை ஆரம்பிக்க ஐரோப்பா தயாராயிருச்சு. ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வேலைகளையும் இறங்கிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.